ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம 8th எபிசோட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்ட் எபிசோட்ல ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு நம்ம ஹீரோ நடந்து வர, அப்ப அந்த கல்பிரேட்டும் ஆப்போசிட்ல நடந்து வரா. நம்ம ஹீரோ ரொம்பவே கேஷுவலா சிரிச்சுக்கிட்டே, என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க, நான் அங்கதான் போறேன் வாங்கன்னு கூப்பிடுவான். அதுக்கு இந்த கல்பிரேட்டும், இல்ல நான் ஆல்ரெடி நிறைய குடிச்சிட்டேன்னு சொல்றான். பரவாயில்ல, என் கூட கொஞ்சம் கம்பெனி கொடுங்கன்னு கூப்பிட்டு போறான். அங்க போனா ஆல்ரெடி இவங்க எல்லாருமே செம்மையா டைட்ல இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ ஒரு நியூ ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி அவனோட ஃபேமிலி அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட பத்தி விசாரிச்சிட்டு இருக்கான். இவனும் அப்படிலாம் யாரும் இல்ல, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, நீங்க யாரையாவது எனக்கு இன்ட்ரோ கொடுக்க போறீங்களான்னு கேட்பான். நம்ம ஹீரோ, எனக்கு தெரிஞ்ச ஒரே கேர்ள் ஃப்ரெண்டு நம்ம பாங்கி தான், அவளதான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமே, சோ நான் இன்ட்ரோ கொடுக்க விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன்னு சிரிச்சுட்டே சொல்லுவான். அப்போ இவங்களும் போதையில லூசு மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஜீவுக்கு சொல்லுவான், இவங்க எப்பவுமே இப்படிதான் ஃபன் பண்றேன்னு சொல்லி ஓவரா நம்மள எரிச்சல் பண்ணுவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோ பேங்க் கிட்ட அந்த கல்பிரேட்டை பத்தி விசாரிக்க சொல்லுவான். பட் அந்த டைம் நம்ம ஹீரோயினி மறுபடியும் ஜிங்கன்சு பத்தி விசாரிக்கணும்னு சொல்றீங்கன்னு கேக்குறா. நீங்க அதை ஜீவு கிட்டே கேளுங்கன்னு இவன் எஸ்கேப் ஆயிடுவான். வாங்கி நம்ம ஜீவு கிட்ட கேட்க போறா. அதுக்கு நம்ம ஹீரோ, இவன் தான் அந்த கல்பிரேட்னு நம்ம பாங்கி கிட்ட சொல்லல, அவ குடிச்சிட்டு போதையில சொன்னதை நினைச்சு பாக்குறான். அவன் தப்பு பண்ணலன்னு நம்ம பாங்கி ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கா. எவிடன்ஸ் இல்லாம இவகிட்ட சொல்ல வேண்டான்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அதனால அவன் தான் கல்பிரேட்னு இப்பத்திக்கு நம்ம ஹீரோயினி கிட்ட இவன் உண்மையை மறைக்கிறான். உடனே நம்ம ஹீரோயினி கிட்ட சொல்றான், இப்ப அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற, உன் வேலையை போய் பாருன்னு சொல்றான். இவனும் எப்பவும் போல சண்டை போட்டுட்டு போயிடுவா. அப்புறம் மீட்டிங் ரூம்ல நம்ம பாஸ், இனிமேல் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணவே மாட்டேன், எனக்கு வயிறே சரியில்லைன்னு சொல்லுவான். நம்ம பேங்க் அண்ட் பாங்கியும் எனக்கு கூட தலை வலிக்குதுன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி, போதும் நிறுத்துங்க, ஒரு ப்ராப்பர் மீட்டிங் நடத்த முடியுதா, உங்களை வச்சுட்டு ஒரு ஆணைய கூட புடுங்க முடியாதுன்னு சொல்றான். அந்த டைம் கரெக்டா நம்ம ஃப்ரெண்ட் அங்க வேற, வேலைலாம் எப்படி போச்சுன்னு நம்ம பேங்க் கேட்பான். நல்லாவே போச்சு, என்ன பத்தி தான் தெரியும்ல, நான் என்னையா நிப்பேன்னு சொல்லி நீங்க எல்லாரும் ரெடியா இருங்க, நான் ட்ரீட் கொடுக்க போறேன், அப்படியே காஸ்ட்லியான கிஃப்டும் கொடுக்க போறேன்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோவும், இவன் வேற கடு பேத்துறான், போய் தொலைங்க, மீட்டிங் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு போயிடுவான். கட் பண்ணா நம்ம சாப் ஒண்ணு அந்த லேடி கூப்பிட்டு வரா. நம்ம ஹீரோ போய் அவங்க கிட்ட, ஏன் இப்படி பண்ணீங்க, நீங்க உண்மையை மறைக்காம இன்னும் கொஞ்சம் தெளிவா பேசுனீங்கன்னா ஏதாவது க்ளூ கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்றான். அவ முறைச்சு பார்த்துட்டு எதுவுமே பேசாம போயிடுவா. கட் பண்ணா கொலையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி சாங் கேட்டுட்டு பார்க்ல நம்ம கல்பிரேட் நடந்து வந்துட்டு இருக்கான். மனசுக்குள்ளேயே இமேஜின் பண்ணிட்டு வரான். அப்புறம் பார்ல நம்ம பாங்கி பேசினதை நினைச்சு பாக்குறான். எதுக்காக அந்த கொலைகாரன் என்ன இந்த கேஸ்ல மாட்டி விட்டான்னு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு இவனும், ஏன்னா நீ பார்க்க கூடாத சில விஷயத்த பார்த்துட்டேன்னு நினைச்சேன், நீ என்ன மறுபடியும் சந்திச்சப்போ உனக்கு அடையாளம் தெரியல, பட் நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன், உன்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லவன் தான், ஆனா என்ன பண்றது. அப்படியே அவனோட இமேஜினேஷனை முடிச்சுட்டு நம்ம ஹீரோயினிக்கு போன் பண்றான். நம்ம ஹீரோயினியும் இந்த கல்பிரேட்டும் போன் பேசிட்டு இருக்க, நம்ம ஹீரோ அங்க வந்து அவளை போன் பேச விடாம டிஸ்டர்ப் பண்றான். அப்போ நம்ம பாங்கி, ஏன் இப்படி பண்றீங்க, அவன் ஏன் உனக்கு கால் பண்றன்னு கேப்பா. அதுக்கு தேங்க்ஸ் சொல்ல தான் கால் பண்ணாங்க, அப்படியே மீட் பண்ணணும், பார்க்குக்கு வர சொன்னாங்கன்னு சொல்லுவா. ஏன் நாங்களாம் ஆளா தெரியலையா, எங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்ல மாட்டானா, நீ எங்கேயும் தனியா போவேனா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போலான்னு அப்படி சொல்லிட்டு இருக்க. அந்த டைம் இந்த சிலுக்கும் நம்ம பாங்கிய நம்ம ஹீரோ மேல தள்ளி விட்டுட்டு போறா. அப்புறம் மறுபடியும் நம்ம ஹீரோ சொல்லுவான், நம்ம ஒன்னாவே போலான்னு. இவன் எதுவுமே பேசாம லிஃப்ட் கிட்ட வரா. பட் அங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட் அத்தை, நீ ஏன் என்ன பார்த்து பயப்படுறீங்கன்னு கேக்குறான். ஹீரோ பாங்கிய விட்டுட்டு நம்ம டிஸ்ட்ரிக்ட் அத்தானுக்கு செம்ம தோஸ் விடுறான். வேண்டாம், இவளை இதுக்கு மேல டார்ச்சர் பண்ணாதீங்க சொல்லி வான் பண்ணுவான். என்னடா என்ன மிரட்டுறியான்னு கேட்பான். ஆமா, மறுபடியும் அவளை ஏதாவது டார்ச்சர் பண்ணீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கும் நடக்கும், இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங்னு சொல்லிட்டு போறான். பாங்கி அதுக்கு கோவமா, இனிமேல் என் விஷயத்துல தலையிடாதீங்க, இது என்னுடைய ப்ராப்ளம் சொல்லுவா. ஹீரோ, பாங்கி நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்றான். நீங்க எனக்கு ஆல்ரெடி நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, என்னாலதான் நீங்க வேலையை விட்டீங்க, இதுக்கு மேல எனக்காக நீங்க வம்ப விலை கொடுத்து வாங்க வேண்டாம்னு சொல்லுவா. அதுக்காக என்னால இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது பாங்கின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். போதும், இதுக்கு மேல ஒன்னும் பேச வேண்டாம், நிஜமாவே நான் கோவமா இருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுவா. கட் பண்ணா நம்ம ஃப்ரெண்டுக்கு பர்த்டே
போல. பட் யாருமே இல்லாத மாதிரி ஒரு பார்க்ல அவனே தனியா கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்றான். ஆக்சுவலி அவன் ரொம்ப மிஸ் பண்றது ஜீவுக்கு தான். சாப் பொண்ணு அங்க வந்து விஷ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல நம்ம 3 பேரும் ஒன்னா நல்லா ஜாலியா செலிப்ரேட் பண்ணுவோம்ல, அவன் கூட ஜாயின் பண்ணிக்கலான்னு கேட்டு அவன் பக்கத்திலேயே இருப்பான். நம்ம ஹீரோ ரொம்ப தான் ஒரு விஷ் தானே பண்ண என்ன, ஆனா அவன் டைப் மட்டும் தான் பண்றான், சென்ட் பண்ணல. நம்ம சாப் பொண்ணு அவனுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு போயிடுவா. கட் பண்ணா இந்த சைக்கோவும் அந்த ஆபீசரும் மீட் பண்றாங்க. டேய் என்னடா என்னுடைய ஷர்ட் பட்டன் அண்ட் ஃபுட் பிரிண்ட் நாங்க விட்டுட்டே வரவே இல்ல, அப்புறம் எப்படி அது அங்க போச்சுன்னு கேக்குறான். இந்த ஆபீசர் பயத்தோட எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவான். இந்த சைக்கோ கோவமா என்னுடைய முதுகுல குத்த பாக்குறியான்னு அவனை அடிக்கிறான். என்ன பாருடா, நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதையே கண்டினியூ பண்ணலாமா, ஆல்ரெடி 3 பேரு போயிட்டாங்க, இப்போ 4வது ஆளும் போகணும், அது வரைக்கும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்படியே கட் பண்ணா வாங்கி நம்ம ஃப்ரெண்டு கிட்ட அவளோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்றா. அதாவது அவளோட ஒன் சைட் லவ் முடிச்சுக்க போறேன், அவரை ஒரு பாஸா மட்டும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நான் அவனுடைய ஃபேன் அவ்வளவுதான்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஃப்ரெண்டு கிரஷுக்கும் ஃபேனுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு கேக்குறான். நிறையவே இருக்கு, கிரஷ்னா நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், பட் ஃபேன்ஸ்னா அப்படி கிடையாது, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம அவரை ரசிச்சுட்டு ஒரு ஃபேனாவே இருந்துக்கலாம். நீ சொன்னது உண்மையா, நான் வேணும்னா உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுவான். அப்படியே இவங்க பேசிட்டு இருக்க ஹீரோ அங்க இருந்து பாக்குறத நம்ம ஃப்ரெண்டு நோட் பண்ணிட்டு வேணும்னே க்ளோஸா இருக்கிற மாதிரி பேசுவாங்க. இதுல ஹீரோ கடுப்பாகி போயிடுவான். அப்புறம் நம்ம ஹீரோயினி அந்த சைக்கோ பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போவா. நம்ம ஹீரோவும் பாங்கிக்கு தெரியாமலேயே அவளை ஃபாலோ பண்ணிட்டு போவான். ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ ஒளிஞ்சுக்கிறேன்னு போய் மாட்டிப்பான். நான் காஃபி சாப்பிட தான் வந்தேன், ஆமா நீங்க என்ன இங்க பண்றீங்க, ஆனா நீங்க இங்க இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. அப்புறம் இவங்களும் பேசிட்டு கிளம்பிடுவாங்க. அப்ப ஹீரோயினி நீ என்ன பண்ற, என்கிட்ட என்ன மறைக்கிறீங்கன்னு கேப்பா. அதுக்குள்ள அவ அம்மா போன் பண்ணிடுவா. நீ போயிட்டு வா, நம்ம அப்புறமா பேசலான்னு ஹீரோ இந்த டைமும் எஸ்கேப் ஆயிடுறான். அந்த சைக்கோவை பத்தி சொல்லாமலே விட்டுறான். வாங்கியும் அவளோட ஃபீலிங்ஸ அவ அம்மா கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஜீவோக்கும் அக்செப்ட் பண்ணல சொல்லி ஃபீல் பண்றா. அங்கேதான் நம்ம ஹீரோவும் அவனோட அம்மாவை பார்க்க வந்திருக்கான். அவனோட ஃபீலிங்ஸ ஷேர் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஹீரோ ரொம்ப குழப்பத்துல இருக்க. அப்ப கோர்ட்ல நடந்ததுன்னு நினைச்சு பாக்குறான். அப்போதான் அந்த ஆபீசர் நம்ம பேங்க் பின்னாடி இருக்கிறத அவனுக்கு ஞாபகம் வருது. உடனே அவன் அங்க போய் மீட் பண்றான். ஒரு ஹெல்ப்புக்காக தான் நான் உங்களை பார்க்க வந்தேன், அந்த இறந்து போன செஃப் பத்தி தெரியுமான்னு விசாரிக்கிறான். இவன் தெரியாதுன்னு சொல்றான். உண்மையாவே சொல்லு, என்னோட கெஸ் எப்பவுமே மிஸ் ஆகாது, நீ இந்த செஃப் இல்லனா ஜங்கன் சூ இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு நீ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. இவனோட கார்டை கொடுத்துட்டு உன் போன் கால்காக நான் வெயிட் பண்றேன்னு கிளம்பிடுவான். அப்புறம் இவனும் அந்த கேஸ் டீடைல்ஸ பார்த்துட்டு இருக்க. அப்ப நம்ம சாப் பொண்ணு கால் பண்றா. அந்த செஃப்போடைய போட்டோ ஃப்ரேம் கிடைச்சிருக்குன்னு மீட் பண்ணலாம்னு சொல்லுவா. நீங்க எனக்கு சென்ட் பண்ணுங்கன்னு இவனும் சொல்லுவான். உங்களுக்கு வேணும்னா நீங்களே வந்து வாங்கிக்கன்னு சொல்றா. இவனும் கிளம்பி போறான். அந்த போட்டோவை பாக்குறான். அதுல என்ன எழுதிருக்குன்னு பைபிள்ல இருக்கிற ஒரு வசனம் தான் அதுன்னு சொல்லுவான். அப்படின்னா இது ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இந்த கொலையை பண்ணிருக்காங்களான்னு அவன் யோசிப்பான். அந்த போட்டோஸ்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்க. அந்த பிஸில நம்ம ஆபீசர் போன் பண்றத பார்க்கல. நம்ம ஆபீசரும் உடனே பாங்கிக்கு கால் பண்றான். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணும், அந்த ஷூவை யார் வாங்குனதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்றான். உடனே ஓகே நான் வரேன்னு சொல்லி போனை கட் பண்ணிடுவா. இவங்க பேசுறத இந்த சைக்கோ நாய் போன்லயே ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் நம்ம பாங்கியும் நம்ம ஹீரோவுக்கு கால் பண்றா. போன் சைலண்ட்ல இருக்கு. அந்த பிஸில அவன் பார்க்கல. சோ இவளும் தனியாவே போறா அந்த ஆபீசர் மீட் பண்ண. நம்ம ஹீரோ சாப் பொண்ணுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்புவான். அப்போதான் அவன் போனை பாக்குறான். அவனுக்கு ஆல்ரெடி மெசேஜ் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே ஃபாஸ்டா போறான். அதுக்குள்ள நம்ம ஹீரோயினை காரை பார்க் பண்ணிட்டு பயத்தோடயே இருக்க. அப்ப நம்ம ஆபீசருக்கு போன் வருது. அந்த சைக்கோ போன் பண்ணிட்டு நீ எங்க இருக்கன்னு கேட்பான். இவனும் பயத்தோட நான் ஒர்க் விஷயமா வெளியே வந்திருக்கேன்னு சொல்றான். ஓ அப்படியா சார், இந்த பிளேஸ் ரொம்ப இருட்டா இருக்குதே, ஆனாலும் நான் அவங்கள கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினே பயத்தோட இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவும் கரெக்டா அங்க வந்துட்டு ஹார்ன் அடிக்கிறான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினி பயந்துடுறா. ஏன் இப்படி எப்ப பார்த்தாலும் என்ன பயன்படுத்திட்டே இருக்கீங்கன்னு ஜீவுக்கும் ஹே அரலூசு, நைட் டைம்ல யாராவது இப்படி தனியா வருவாங்களா, உனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், அதெல்லாம் நீ யோசிக்கவே மாட்டியான்னு கேட்பான். நம்ம ஹீரோவுக்கு பாங்கி மேல எவ்வளவு லவ் பாருங்க, ஆனா அதை வெளியே தான் சொல்ல மாட்டேன்றான். நம்ம பாங்கியாவது புரிஞ்சுக்கலாம்ல, அவளும் புரிஞ்சுக்காம தான் இருக்கிறா. எனக்கு
ஏன் இப்படி கஷ்டத்தை குடுக்கறேன்னு சொல்றான். என்ன பண்ண சொல்ற? ரொம்ப அர்ஜென்ட் மீட் பண்ணணும்னு சொன்னா நான் உனக்கு போன் பண்ணேன், நீ தான் பிக் பண்ணலன்னு சொல்லுவா. நான் பிக் பண்ணலனா நீ வெயிட் பண்ணணும். அப்படியே இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க இங்க இந்த ஆபீசர் பாவம் இந்த சைக்கோ கிட்ட வேற மாட்டிக்கிட்டான். இப்படியே இன்னைக்கு எபிசோட் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.